தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் அன்று மதுரை சித்திரை திருவிழா நடைபெறக்கூடும் என தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனையடுத்து சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரையில் தேர்தலை ஒத்திவைக்க கோரி உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம். கருணாகரன், இந்த மனுவை தாக்கல் செய்தவர் யார்? இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வர இருக்கிறது? ஆமா நித்யா, அதாவது தேர்தல் தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. நேற்று மாலை ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதாவது மதுரையில் அந்த கோலாகலமான உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா வருகிற அந்த சமயத்தில் நடைபெறுகிறது. அதாவது 18ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டமும் அன்று இரவு எதிர் சேவையும், அடுத்த நாள் 19ஆம் தேதி வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. எனவே இந்த 4 நாட்களும், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய நாட்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மதுரை குவிந்திருப்பர். எனவே அந்த நேரத்தில் வாக்குச்சாவடிகளில் பூத்துகளை ஏற்படுத்துவது மற்றும் காவல் பணிகளில் மேற்கொள்வது, அரசு ஆவணங்களை கொண்டு செல்வது என்பது ஒரு பெரிய பணிச்சுமையாக இருக்கும். எனவே சித்திரை திருவிழா நடைபெறும் பொழுது நடைபெறும் அந்த 18ஆம் தேதி அந்த வாக்குப்பதிவை மற்றொரு நாளில், அதாவது அடுத்த கட்ட தேர்தல் மற்றொரு நாளில் நடைபெற உத்தரவிட வேண்டும். இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்று மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் பார்த்தசாரதி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர் முன்பு முறையிட்டார். அப்பொழுது மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளைக்கு நாங்கள் வழக்கு விசாரணைக்கு ஏற்கிறோம் என்று கூறினார். அப்பொழுது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் தாங்கள் இது குறித்து மாநில தேர்தல் அதிகாரியிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். நித்யா. கருணாகரன், பார்த்தசாரதி அவர்களுக்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான அறிவுறுத்தல் கொடுத்திருக்கு? இது போன்ற ஒரு வழக்கை நீதிமன்றம் இதற்கு முன்னரே எதிர்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை சித்திரை திருவிழா தேதி மாற்றப்பட சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கு? நித்யா, அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று பல 100 ஆண்டுகளாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. இது ஒரு பாரம்பரியமாக நடைபெறுவதால் சித்திரை திருவிழா தேரோட்டம் மற்றும் அந்த ஆற்றில் இறங்கும் வைபவத்தை மாற்றுவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை. எனவே மதுரை மாவட்டத்தில் தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என்றும் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும். கருணாகரன், தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் அன்று மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. தற்பொழுது அந்த தேதியை மாற்றப்படக்கூடும் எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் தற்போது நம்ம இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தின் மக்களவை தேர்தல் அன்று மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறக்கூடும் எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தின் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆலயங்களிலே இந்த காலகட்டத்திலே தேர் திருவிழா, பல்வேறு விதமான உற்சவங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்துல தேர்தல் நடத்தினால் அது இந்துக்கள், தமிழர்கள் வாக்களிப்பதை பெரும்பான்மையாக பாதிக்கும். ஏன்னா கோவில்களுக்கு செல்வதையும் திருவிழாக்களில் பங்கெடுத்துக் கொள்வதையும் தமிழர்கள் தங்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார்கள். எனவே தமிழர்களுடைய சமய உணர்வுகளை மதித்தும் தமிழர்களுடைய திருவிழாக்களுக்கு மதிப்பு கொடுத்தும் தேர்தல் ஆணையமானது தமிழகத்திலே வாக்குப்பதிவு தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கும் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். எங்களுக்கு இதிலே நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தற்பொழுது அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தற்பொழுது அங்கு கோவில் நிர்வாக சார்பாக இணை ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சார்பாக ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருது. இது வழக்கமாக வருஷம் இந்த நாள்ல சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெறும். இது சாதாரண பக்தர்களை எந்த அளவுக்கு இது பாதிக்கும்? இது மிக கடுமையாக பாதிக்குமா? சித்திரை திருவிழாங்கிறது உலகத்துல மிக அதிகமான மக்கள் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய, பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான திருவிழா. சித்திரை திருவிழா என்பது தமிழகத்தினுடைய அடையாளம். இது மாதிரி ஒரு ரம்ஜான்லயோ அல்லது இது மாதிரி ஒரு கிறிஸ்துமஸ்லயோ தேர்தல் நடத்த முடியுமா? இந்த அரசாங்கம் அப்படி கற்பனை பண்ணுமா? இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு துணிச்சல் இருக்கா? முஸ்லிம் மத விழா காலங்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு வேண்டுமென்றே தமிழர்களுடைய சமய உணர்வுகளை புண்படுத்துகின்ற உள்நோக்கத்தோடு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துல கிறிஸ்துவ அதிகாரிகள் நிறைய ஊடுருவி இருக்காங்கம்மா. இதை தேர்தல் ஆணையம் பரிசீலனை பண்ணணும். தலைமை தேர்தல் ஆணையர் இதை நிச்சயமாக பரிசீலனை பண்ணணும். ஏங்கம்மா, ரம்ஜான் விடுமுறை விடுவதை அந்த தலைமை காஜி என்னைக்கு பெற பார்த்து சொல்றாரோ
அன்னைக்குதான் விடுமுறைன்னு அரசாங்கம் பணிஞ்சு போகுது. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குது. அரசாங்கம் ஒரு நாள் விடுமுறை வரும், அப்புறம் ஜார்ஜி பெறப்பாத்து என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் விடுமுறையை மாற்றி அமைக்கிறாங்க. ஏன் வாக்குப்பதிவை மாற்றி அமைக்க கூடாது? இது ஏதோ மதுரை தொடர்புடைய விஷயம் மட்டுமல்ல. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் சித்திரை திருவிழா, அனைத்து திருக்கோயில்களிலும், சைவ வைணவ திருக்கோயில்களிலே, அம்மன் கோவில்களிலே சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த சித்திரை திருவிழாவை மையமாக வைத்து அந்த நாட்களிலே, அந்த நட்சத்திரங்களிலே தேர்தல் நடத்துவது என்பது இந்த தமிழ்நாட்டில வேண்டும் என்றே இந்துக்கள் வாக்களிப்பதற்கு, தமிழர்கள் வாக்களிப்பதற்கு வாக்குச்சாவடிக்கு வரக்கூடாது என்கின்ற உள்நோக்கத்தோடு இந்த உத்தரவு, இந்த தேர்தல் தேதி, வாக்குப்பதிவு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார், வழக்கறிஞர் பார்த்தசாதி அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். அதாவது மதுரை சித்திரை திருவிழா அன்றுதான் தேர்தல் நடைபெற இருக்கிறது, அதனை மாற்றப்பட வேண்டும் எனவும் அவர் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை சித்திரை திருவிழா தேதி மாற்றப்படுமானால் சாமானிய மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்க? நாங்க இப்படிதான் எடுத்துக்கோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள், இந்துக்கள், பெருவாரியான மக்கள் வாக்களிப்பதை தவிர்த்து விட வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு வேறு யாரோ இதிலே ஒரு சதி செய்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறோம். திரும்பவும் சொல்லுகின்றேன், இது மதுரையோடு மட்டும் தொடர்புடையதல்ல. இது தூத்துக்குடியோடு, கோவையோடு, இது சென்னையோடு, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்கோவிலோடும் தொடர்புடைய ஒரு விழா. இது மதுரை சித்திரை திருவிழா மட்டுமல்ல. தமிழ்நாடு முழுக்க வாக்குப்பதிவு தேதியை தள்ளி வைக்க வேண்டும். சித்திரை திருவிழா முடிந்த பிறகு ஒரு பொருத்தமான நேரத்திலே இவர்கள் வாக்குப்பதிவை வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பலகட்ட தேர்தல் நடத்துறாங்க, பலகட்டமா தேர்தல் நடத்துறாங்கம்மா. இறுதி கட்டமா நம்மள வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுல, இல்ல இடையில நடு. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் அன்று மதுரை சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கோவில் இணை ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் தற்பொழுது ஒரு அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் தெரிவித்த விரிவான தகவலை தற்போது கேட்டும். உங்கள் அனைவருக்கும்